வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தம். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லோருக்குமே மற்றவர்கள ஒப்பீடு செய்ற பல விஷயங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துலயாவது ஒப்பீடு செய்கிற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா? ஆனா எல்லாருமே ஒப்பீட பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா ஹரி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு வித்தியாசமான முறையில இருக்கு. இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. அத நான் வாசிச்சேன். உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம வாழ்க்கையில பெரும்பகுதி மற்றவர்களை கவர்வதற்காகவே வாழ்றோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இல்லையா? ஆம். கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நாம பல நேரத்துல மற்றவங்கள கவருவதற்காக தான் வாழ்றோம். ஒருவர் கடுமையாக உழைத்து சொத்து சேர்ப்பது அப்படிங்கிறது வெறும் பாதுகாப்புக்காக மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்ல அப்படிங்கிறாங்க. அது ஒரு சிக்னல் போன்றது தான். விலை உயர்ந்த கார்கள் மற்றும் கைகடிகாரங்கள் வாங்குறது தான் ஒரு வலிமையான, வளமான நபர் அப்படின்னு மத்தவங்க கிட்ட நாம காட்டிக்கிறதுக்காக தான் அத வாங்குறோம். ஜிம்மிற்கு சென்று உடலை மெருகேற்றுவது, அப்புறம் சமூக வலைத்தளங்கள்ல புகைப்படங்கள பகிர்வது, இவை எல்லாமே மற்றவர்களோட கவனத்தை எப்படியாவது ஈர்த்துறணும் அப்படிங்கிறதுக்காக தான். தான் ஒரு தகுதியான நபர் அப்படின்னு எப்படியோ ஒரு பேர் வாங்கிரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியா தான் இப்படியான செயல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆர்தர் சோப்பன் பெகர் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு தத்துவவாதி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதர்கள் தங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக செயல்படுவதாக நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க இயற்கையின் இனப்பெருக்க உந்துதலுக்கு கருவியாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, நாம இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்ப நம்ம சோசியல் மீடியாவுல பகிரும் ஒவ்வொரு பதிவும், "நான் ஈர்க்கக்கூடியவன் தானா?" அப்படிங்கிற கேள்வியையே மறைமுகமா கேட்கிறது இல்லையா? இது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திடுது. இப்ப உதாரணத்துக்கு மயில் தனது தோகையை விரிக்கிறது, அதற்கு பறக்கிறதுக்கு உதவுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா முடியாது. அதால அந்த தோகைய தூக்கிக்கிட்டு பறக்கவே முடியாது. அது ஒரு சுமை தான் அதுக்கு. ஆனாலும் கூட, இவ்ளோ பெரிய சுமைய தாங்கிக்கிட்டும் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு அந்த பெண் மயிலுக்கு ஒரு சமிக்கை காட்டுவதற்காக அது வந்துட்டு அப்படி தோகைய விரிச்சு ஆடுது. ஆனா, அது பறக்கிறதுக்கு உதவுதான்னு கேட்டா, இல்ல. இந்த ஈர்க்கப்பட வேண்டும் அல்லது அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த வேட்கை இருக்கு இல்லைங்களா? இந்த வேட்கை தாங்க நவீன காலத்துல எப்படி மன அழுத்தமா மாறி போறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். பரிணாம ரீதியா ஒரு குழுவில இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டோங்க அப்படின்னா, ஆதிகால மனிதனால உயிர் பிழைக்கவே முடியாது. அதாவது ஆதிகால மனிதர்கள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அன்று ஒரு பாதுகாப்பு தேவையா இருந்தது. அதாவது கூட்டம் கூட்டமா மக்கள் ஆதி காலத்த ஆதிவாசிகள் சொல்றோம் இல்லையா? அவங்க கூட்டம் கூட்டமா வாழ்ந்தது ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு உயிர் பிழைக்க ஒரு பாதுகாப்புக்கு அவசியமா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க அதே உள்ளுணர்வு நம்ம பின்வரும் சிக்கல்ல தள்ளுது. முன்பெல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற 10, 20 பேர் கூட மட்டும் தான் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா அவ்வளோதான் நம்ம தெரியும் அவங்கள. ஆனா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமா உலகம் தரம் வாய்ந்த அழகிகள், கோடீஸ்வரர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் இப்படி ஏகப்பட்ட பேரோட நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். நமக்கு என்ன திறமை இருக்கோ அந்த ஸ்கில் இருக்கிறவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். இது நான் போதுமானவன் இல்ல அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மைய நமக்கு கொடுத்துருது. சரி, நாம் ஒரு புகைப்படத்த பகிர்றோம். இந்த சமூக வலைத்தளத்தில இல்லையா? அதற்கு வரும் ஒவ்வொரு லைக்கும் மூளையில டோபமைன் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஹார்மோன சுரக்க வைக்குது. எதிர்பார்ப்பது போல அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூளை அத ஒரு சமூக தோல்வியா நினைச்சிருது. இது பதற்றம் மற்றும் மனச்சோர்வுக்கு தான் வழிவகுக்கும். மற்றவர்களை ஈர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம உண்மையிலேயே இல்லாத ஒரு பிம்பத்த காட்ட முயல்றோம். நம்ம மற்றவர்கள கவர நமக்கு தேவையில்லாத பொருள நமக்கு பிடிக்காத ஒரு பொருள பணத்த செலவழிச்சு வாங்குறோம். இந்த தொடர்ச்சியான நடிப்பு நிஜ வாழ்க்கையில தனிமை உணர்வ தான் கண்டிப்பா அதிகரிக்க செய்யும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள வாங்கியவுடன் அல்லது ஒரு இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் கிடைக்கும் ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது தான். அடுத்த கட்டத்திற்கு போகவில்லை அப்படின்னா, நாம பின்தங்கிட்டோம் அப்படிங்கிற பயம் எப்போதும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம நிம்மதியாக வாழ்வோமா? அப்படின்னு கேட்டா, இல்ல தானே! இதிலேருந்து மீள்வது எப்படி? அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றீங்களா? உயிரியல் ரீதியா இந்த உள்ளுணர்வு நாம் முழுமையாக நீக்க முடியாது. அது வந்துட்டு ஒரு பழக்கம் வேணும். ஆனால் இத கட்டுப்படுத்தலாம். அத நம்ம இப்படி பண்றது தப்பு, தவறு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா,
கண்டிப்பா கட்டுப்படுத்தலாம். நான் இதை எனக்காக செய்கிறேனா? அல்லது மற்றவர்களுக்காக காட்ட செய்கிறேனா? அப்படின்னு அடிக்கடி நம்மையே நாம கேட்டுக்கணும். படைப்பாற்றல்ல கவனம் செலுத்தணும். மற்றவர்கள் பாராட்டுவதற்காக இப்ப நெறைய பேர் வந்துட்டு எழுதுறோம் இல்லையா? மற்றவர்கள் பாராட்டுவதற்காக கவிதை எழுதுவதை விட, அந்த படைப்பின் மகிழ்ச்சிக்காக நம்ம செய்யறதுக்கு பழகலாம். நான்லாம் வந்துட்டு என் கவிதை நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் கவிதைக்கெல்லாம் வந்துட்டு வெறும் லைக்கு 1 கூட கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது நான் அத பத்தி யோசிக்கிறது இல்ல. ஆனா, அந்த கவிதைய எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் பாருங்க. அது நிஜமாலுமே வேற லெவலா இருக்கும். ஆனா, யாரோ ஒருத்தர் தேடி பிடிச்சு அந்த கவிதைக்கு விமர்சனமும் வந்துட்டு குடுப்பாங்க. அது யாரோ ஒருத்தர். அவங்க வந்துட்டு உண்மையா படிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஒருத்தருக்காக வந்துட்டு நன்றி அப்படின்னு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அது ஓகே. இ இந்த ஈர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தாகம் குறையும்போது தான் ஒரு மனிதன் உண்மையான மன அமைதியை அடைகிறான். நாம ஈர்க்கப்படணும், அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு நாம நினைக்கவே கூடாது. சரி. மார்கஸ் அரேலியஸ் மற்றும் எபிக்டெட்டஸ் போன்ற ஸ்டோயிக் அறிஞர்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன கருத்து அப்படிங்கிறீங்களா? மற்றவர்களின் கைத்தட்டல் அப்படிங்கிறது உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கா? இல்லை தானே? உங்களோட கட்டுப்பாட்டில இல்லாத ஒன்றிற்காக நீங்க ஏங்குனீங்க அப்படின்னா, நீங்க அவர்களோட அடிமையாகுறீங்க. அதாவது கை தட்டினா தான் பேச்சு வரும். சில பேருக்கு வந்துட்டு மேடையில பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா, அங்கேருந்து ஒரு ரியாக்ஷனும் வரல அப்படின்னா, "என்ன கை தட்டுங்க" அப்படின்னு அவங்களே கேட்கவும் ஆரம்பிச்சுருவாங்க. இது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அவர்கள் புகழ் அல்லது ஈர்ப்பு அப்படிங்கிறத முக்கியமற்ற ஆனா, இப்படி வந்துட்டு நாம புகழையோ, ஈர்ப்பையோ நம்ம என்னைக்குமே அடைய முயற்சி செய்யக்கூடாது. நாம பேசுறோமா, அந்த பேச்சுல ஒரு திருப்தி இருக்கா? அந்த திருப்தியில நம்ம மனம் மகிழ்ந்தோம் அப்படின்னா, உண்மையாலுமே அது வந்துட்டு எத்தன பேரு அடைஞ்சிருக்கு அப்படின்னு இல்லாம, நமக்கு ஒரு திருப்தி இருந்தாவே நாம வந்துட்டு அமைதியா, நிம்மதியா இருக்கலாம். புத்தர் இத இன்னும் ஆழமா பார்க்குறார். மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் அல்லது ஈர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நாம நினைக்கிறது ஒரு வகை. தனித்துவமான ஆளுமை சார்ந்த ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். நாம மற்றவர்களிடம் அங்கீகாரம் தேடும்போது நம்மை ஒரு பொருளாக மாற்றிக்கொள்கிறோம். பாருங்க. ஆமா. நம்ம மத்தவங்க கிட்ட ஒரு அங்கீகாரம் தேடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு உயிரற்ற ஜட பொருளா நம்மள மாத்திக்கிறோம். இந்த தாகம் ஒருபோதும் அடங்கவே அடங்காது. ஒரு முறை பாராட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த முறை இன்னும் பெரிய பாராட்டு வேணும் அப்படின்னு மனம் அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். இந்த சுழற்சியை உடைப்பது நிர்வாணம் அல்லது மன அமைதி அப்படின்னு சொல்றாங்க. சரி. இப்ப நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம். நவீன கால தத்துவவாதியான கிருஷ்ணமூர்த்தி, "ஒப்பிடுதல் தான் எல்லா மன அழுத்தத்திற்கும் காரணம்" அப்படின்னு சொல்றாரு. நான் இப்படி இருக்கிறேன், ஆனா அப்படி இருக்க விரும்புறேன் அப்படிங்கிற எண்ணமே ஒரு போராட்டத்த முதல்ல நமக்கு தொடங்கி வச்சுருது. ஒரு மலர் மற்ற மலர்களை ஈர்க்க பூக்குதா? இல்ல தானே! அது பாட்டுக்கு மலர்ந்துட்டு காலையில அழகா மலர்ந்துட்டு, அ அந்த சாயங்கால நேரத்தில உதிர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. அது அது மாதிரி வாழ்க்கைய நாம எப்பயுமே வாழணும். அது அதனோட இயல்புல பூக்குது, அது இயல்புலோட உதிருது. அதனால அது ஒரு அமைதியான நமக்கு கூட ஒரு சந்தோஷத்த ஏன் குடுக்குது? ஏன் மன அமைதிய குடுக்குது மலர்கள பார்த்தோம் அப்டின்னா, அது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பூக்கிறதுனால தான். இந்த இயற்கையும் அப்படிதாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாமே செய்யுது இல்லையா? அதனால நம்ம ஒரு அமைதிய உணரணும், உணர முடியும். ஆனா, நம்ம சஞ்சலத்தோட இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய மனம் தான் இல்லையா? நம்ம இயல்போட இல்ல. நம்ம சஞ்சலத்தோட இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இயல்போட இல்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். மனிதனும் தனது இயல்புல வாழும்போது தான் அங்கீகாரம் தேடும் அழுத்தம் மறைந்துவிடும். இது ஒண்ணு தாங்க வழி. நம்ம இயல்புல வாழ பழகிட்டோம் அப்படின்னா, அந்த அங்கீகாரம் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கணும், கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த அழுத்தம் நம்மகிட்ட இருந்து மறைஞ்சிரும். அப்ப நம்ம இயல்புலயே நம்ம பயணிக்க தொடங்குவோம். அப்ப வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாவும், ஆனந்தமாவும் இருக்கும். ஆ. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனைய உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இது கூட ஒரு வகையான எதிர்பார்ப்பு தானா? அப்படின்னு கேட்டா, இல்ல. உங்கள பத்தி நான் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பதிவை வாசிப்பதற்கு அனுமதி தந்த ஹரி அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. மீண்டும் ஒரு அற்புதமான சிந்தனையோடு வருகிறேன். நன்றி நேயர்களே.